உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்குல்ல துளசி? இந்த வீட்டை பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க, நீங்க வச்சிருக்கிற பிளானை விட பெருசு. ஏய், என்னடா இன்னும் வீடு கட்டலையேன்னு குத்தி காட்டுறியா? கட்டிடுவா. அழகுதான். இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும், வீடு இப்படித்தான் இருக்கணும், கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒரு கனவு இருக்கு, அப்படி இப்படின்னு விளையாட்டுத்தனமா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. இப்ப பாரு, அவ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் அமைஞ்சிருக்கு. நிஜமாலுமே நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். ஆமாங்க, இப்ப கூட போன் பண்ணி மாப்பிள்ளைக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கணும், ரெசிபி சொல்லுமான்னா. அப்புறம் நான் சொல்ல சொல்ல அவளும் சமைச்சு அசத்திட்டாங்க. ஓ, இப்படி ஒரு ரூட் போய்கிட்டு இருக்கா? துளசி, என்னடா உன் தங்கச்சி இப்படி அசத்துறா? உங்க அம்மா கூப்பிட்டா கிச்சன் பக்கமே வரமாட்டான். இப்ப பாரு, புருஷனுக்கு பார்த்து பார்த்து சமைக்கிறாளா. அஞ்சலி இந்த அளவுக்கு பொறுப்பா மாறி இருக்கான்னா அது காரணம் நீதான் லட்சுமி. எல்லாம் வளர்ப்பு தான். என் வளர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணம் ஆனதும் பொண்ணுங்களுக்கு தானாவே பொறுப்பெல்லாம் வந்துரும். இப்போ அவளுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அது அவளுக்கு போக போக புரிஞ்சிருங்க. நான் கூட என்னென்னமோ யோசிச்சு கல்யாணத்துல ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல அஞ்சலி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இல்லங்க? நம்ம முருகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம துளசிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா எனக்கு இன்னும் நிம்மதியா இருக்கும். சாப்பிடுமா. அம்மா, அஞ்சலி சந்தோஷமா இருக்கா, முருகன் அண்ணனும் சந்தோஷமா இருக்காரு. நானும் தியா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இது போதும்மா. என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு என்னை பத்தி நீங்க யாரும் யோசிக்காதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.